Shalom everyone, welcome back to another new episode of Teen Theory. இந்த எபிசோட் ஒரு very ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னா இட்ஸ் கால் ரியல் டாக் வித் Teen Theory. ஸோ இந்த ரியல் டாக் வித் Teen Theory என்ன அப்படின்னா, நம்ம ஜெனரேஷனில் நம்ம டீனேஜர்ஸ் யூத்ஸ் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு பேசுகிறதுக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா Ashira, my sister. Hi everyone. Hi Ashira. Hello sister. So thank you for being with us today. Sure. Okay, so Ashira, let's start our video. So real talk, what is the biggest tea? The hot tea. Yes. So நம்ம இப்போ நிறையா பேர் நம்ம பேசுகிற ஒரு விஷயம் எப்படி என்னன்னா, oh my god, this person backstabbed me. Oh my gosh, this person did this to me. I hate her. I hate him. Mama, okay, oh, this fella cheated me lah. She cheated me. Oh, he backstabbed me. He did this to me. இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் every day. This is our everyday conversation. Yes, literally, actually. with our friends, with our family and all. And I feel like the reason why we keep on we are like, constantly talking about the same thing. ஏன்னா நம்மளால அதை forgive பண்ணி move on பண்ண முடியல. Yes. We are stuck in the past. நம்ம அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்மளால அந்த அடுத்த விஷயத்துல சந்தோஷமாவும் கால் எடுத்து வைக்க முடியல. Move forward பண்ணவும் முடியல. We cannot move on. We can't let it go. Like 2 years back probably this guy cheated on you and you're still talking about it. So I think we should really start to forgive these people and move on with our life, right? Ashira? So let's start with our first question. What does forgiveness actually mean to you? So forgivenessனு சொன்னாலே எனக்கு டக்குன்னு வர ஒரு பிக்சர் என்னன்னா peace. Because when you let go the bitterness அந்த கசப்புலேருந்து நம்ம வெளியாகும் போது you will have peace. Correct. Yes. So that's what forgiveness means to me, Eliaka. What about you? எனக்கு என்னன்னா letting go of the pain. Easy as that. Letting go of the pain, letting go of the hurt, the bitterness, நமக்குள்ள இருக்கிற கசப்பை, அவங்க மேலே இருக்கிற கோவத்தை, பரவாயில்ல இவங்களும் மனுஷன் தான், எல்லாரும் தப்பு செய்வாங்க, மனுஷனுக்கு நம்ம எல்லாமே தப்பு செய்வோம். We are not perfect, only God is perfect, none of us are perfect. ஸோ நம்ம எல்லாமே தப்பு செய்வோம் சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ்குள்ளே வந்துட்டு we just let it go. That is my point of view lah for forgiveness now. Okay, so now the question is, have you ever struggled before? And நீங்கள் struggle பண்ண கூட ஏன் உங்களுக்கு அது forgive பண்ண கஷ்டமாக இருந்துச்சு இல்லையாக்கா? ஓகே, நம்ம எல்லாருமே ஐ திங்க் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணியிருப்போம். ட்ரோமா, பெயின், பிட்டர்னஸ், பிட்ரேயல், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கடந்து போயிருப்போம். ஸோ எனக்கும் அது மாதிரி நடந்துச்சு when I was 14 years old, when I was still in schooling time. அப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஃபேஸ் திஸ் பர்சன். எனக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறுப்பு தான் வந்துச்சு. ஹவு குட் யூ டூ திஸ் டு மீ ஆஃப்டர் நோவிங் மீ ஃபார் ஸோ லாங். க்ளோஸ் இட்ஸ் a very very close circle of mine. ஸோ எனக்கு அதனால் ஏற்றுக்க முடியாதனால என்னால் மன்னிக்க முடியல. up until அது எது வரைக்கும் ட்ராக் ஆகி போனுச்சுன்னா until I was 18 years old. Wow, that's a very long time. Yes, 18 வயசுல தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ இந்த பர்சன் நான் ஒன்றும் forgive பண்ணாமல் இருக்கேன்னா, இதை பற்றி பேசினா எனக்கு ஒன்றும் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷனுக்குள்ளே வரும்போது தான் நான் நினச்சேன், இல்லை என்னால் இப்படி இருக்க முடியாது, நான் இதை forgive பண்ணி ஆகணும், இந்த சிச்சுவேஷனை forgive பண்ணி ஆகணும், இந்த பர்சனை நான் forgive பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் கடந்து போயிருப்பாங்க. அதனால நம்மளையும் வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு that's one thing I struggled for a long time, I would say, until I came to the realization that ஐயோ நம்ம ஒன்றுமா forgive பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப கஷ்டமாச்சு நம்ம சொல்லும் போது, பிகாஸ் இட்ஸ் a very very close friend of mine. ஸோ இந்தமாதிரி நம்ம அடிக்கடி பார்க்குற பர்சன், மீட் பண்ணுற பர்சன்லாம் வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். இட் பி ஸோ ஆக்வர்ட் அந்த பர்சன் மறுபடியும் ஃபேஸ் பண்ணுறதுக்கே. ஏன்னா அந்த பர்சன் பார்த்தாலே அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வரும், அப்படியே ஃப்ளாஷ்பேக்ஸ். Yes. So Ashira, for you, do you have anything like that? Yes அக்கா, obviously எனக்கு வந்துட்டு சேம் தான், க்ளோஸ் சர்க்கிள் தான். இந்த பர்சன் வந்துட்டு when I was very young அப்போ நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. பட் ஆஸ் ஐ வாஸ் க்ரோவிங் அப் அப்போ தான் தெரிஞ்சு இட்ஸ் அ வெரி டெரிபிள் திங்.
ஆமாம். ஸோ எவர் சின்ஸ் ஐ ரியலைஸ் தட் அந்த பர்சன் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இந்த பர்சன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நான் யோசிக்கும் போது அந்த பிட்டர்னஸ் வரும். ஐ ஹேட்டட் த பர்சன் வித் ஆல் மை ஹார்ட். இன்னும் எனக்கு அப்படியே ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஸ்ட்ரகிள்ட் from this whole thing. I see. So now Alyaka, the biggest question is how can you like this how did you ask help for this? எப்படி அந்த person வந்து forgive பண்ணீங்க? I think I didn't ask for help, but one way that helped me that I எப்படி சொல்றது, இது எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, I started first of all God. Okay, first of all God, yes, and true. second of all is I changed the way I look at them, the perspective. Yes, பார்க்குற yes. So எப்போதுமே நான் இவ்வளோ வருஷமாக பார்க்கும்போது I was like, ஐயோ இவங்க இஸ் அ பேட் பர்சன், என்னை பிட்ரே பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். தென் ஒரு கட்டம் நான் யோசித்தேன், when I pray to God, நான் காட் கிட்ட சப்மிட் பண்ணிட்ட பிறகு நான் யோசித்தேன், ஆக்சுவலி we are all are humans, நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, நம்மளுக்குள்ளே நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த பர்சன் வந்து ஹர்ட் பண்ணணும்னு ஹர்ட் பண்ணல, ஸோ பரவாயில்ல நம்ம அவங்கள பார்க்குற பார்வையை மாற்றுவோம், இவங்க தப்பான பர்சன் இல்லை, கண்டிப்பாக அவங்க மாறி இருப்பாங்க. அதே 14 years old பர்சன் அவங்க இருக்க மாட்டாங்க. மேபி when the person was 14 அவங்களுக்கு வேற டிசைர், வேற தாட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி at the end of the day அவங்களோட ஃப்ளாஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் தான். எப்படி காட் வந்து நம்மளைய அக்செப்ட் பண்ணிக்கிறாரோ, நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் எத்தனை வாட்டி நம்ம காட் விட்டு போனாலும் அவர் மறுபடியும் நம்மளை அக்செப்ட் பண்ணி அப்படி நம்மளை அடைச்சிக்கிறாருல, அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆள் நம்மளுக்கு தப்பு செஞ்சுட்டாங்களா, சரி ஒரு கண்டிப்பாக ஹீலிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். நம்ம வந்து ரோபோட் இல்லை, ஸோ டக்குனு நம்மளுக்கு இமோஷன் இருக்குது, ஸோ கண்டிப்பாக டைம் இருக்கும். பட் ஸ்டில் keep that in your mind that they are also human at the end of the day and we have to forgive them. And when you open the door of forgiveness, அவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வாவ், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்ன இருந்தாலும் they still love me. ஆமாம், ஏன்னா நம்மளை ஹர்ட் பண்ண போகிறது ரொம்ப like not your neighbor. It's definitely going to be your best friend. Yes. It's going to be someone that you really really trust with all your heart. Somehow it's just a close circle. Yes, அந்த மாதிரி நடக்கிறனால தான் க்ளோஸ் சர்க்கிள் நடக்கிறதுனால ரொம்ப ஹர்ட் ஆகுது ஆக்சுவலி. So yeah, simple as that. What about you, Ashira? What's the one thing that you say this really really helped? Honestly, I would say prayer as well, because when you surrender it to God, நான் இந்த ஹோல் சிச்சுவேஷன் வந்துட்டு நான் காட்க்கு அப்படி சரண்டர் பண்ணிட்டாண்டரே, நீங்கள் தான் இதுக்கு பார்த்துக்கணும், நான் அந்த பர்சன் பார்க்கும்போது இது ஞாபகமே வரக்கூடாது அப்படி மாதிரி ப்ரே பண்ணும் போது ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ பியூட்டிஃபுல்லி. So whenever I see this person, I see that person in a normal way. ஸோ நான் அதுக்கு அந்தளவுக்கு நான் ஆக்வர்டாக இருக்காது, நார்மலாக சந்தோஷமாக பேசிட்டு வருவேன், அந்த மாதிரி தான். ஸோ ப்ரேயர் சேஞ்சஸ் எவ்ரிதிங். அண்ட் அது ஒன்றும் இல்லை, a peace of mind. It will give you a peace of mind. இந்த ஹோல் ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், அந்த பிட்டர்னஸ் இருக்காது, அந்த burden you won't carry. I think that is one of the reason why it is important to forgive someone, because you want to find peace in your life. எவ்வளோ நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நான் இது அன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தேன். எப்படின்னா அந்த டாக் கொடுக்குறவங்க பேசுகிறாங்க, ஒரு sack of potato. Imagine you're carrying a sack of potato. அந்த sack தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நிறைய பொட்டேட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, ஓகே, நிறையா இந்த மசாலாலாம் நிறைய போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய பேக், ஒரு sack of potato நம்ம ஷோல்டரில் சுமந்துட்டு போனால் எப்படி இருக்கும், அது எவ்வளோ வலிக்கும். அண்ட் ஓகே, ஒரு ஃபியூ டேஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், 1 week போகலாம். பட் ஹவ் அபவுட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் or a year or 2 years? இமேஜின் இந்த பொட்டேட்டோட நிலைமையை நினச்சி பார்த்து கெட்டு போயிடும், பொட்டேட்டோ கெட்டு போயிடும், நாத்தமாக நாரும், பூசணப்படுத்து போயிடும். ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எந்த அளவுக்கு நம்ம அந்த பிட்டர்னஸ் நம்மளுக்குள்ளே இருக்க எந்த அளவுக்கு நம்மளை
harm பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. It's going to eat you up. It's going to destroy you, your mental health, your peace. உங்களோட ஹாப்பினஸை வந்து ஸ்டோல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா when you don't forgive the person. ஸோ அப்போ தான் யோசித்தேன், எவ்வளோ நாளைக்கு நம்ம அந்த sack of potato, அந்த கெட்டு போன sack of potato, அவ்வளோ ஹெவியான sack of potato நம்ம வந்து தூக்கிட்டு போகிறோம். Correct or not? It's going to be tiring, exhausting-ஆக இருக்கும். And at the end of the day, like I said, it's going to harm you. So I think number one, that is the most important thing for you to forgive, because you are not going to harm yourself by not forgiving. not forgiving. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அது நாளாக என்ன ஆயிரும்னா அது உங்களுக்கும் எஃபெக்ட் பண்ணும். அண்ட் யுவர் சரௌண்டிங்ஸ், உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது அப்படி ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வரும். அண்ட் யூ கான்ட் ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்க்கு இருக்க மாட்டீங்க. எங்கே போனாலும் அந்த ஒரு நினைப்பாகவே இருக்கும், ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஃப்ரீ ஆகுறது தான் வந்துட்டு forgiveness. It's very very important at this point. But as நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் வேல ஹர்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே வந்து ஒரே லெவல்னு சொல்ல முடியாது. அது அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுற வழி வந்து டிஃப்ரெண்ட் வழியாக இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, டேக் டைம், ask God for help. You can take time. Healing is a process, but forgiving, you can do it. If you think you can do it, you can do it. Yes. Healing வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல, இவங்களை நம்ம forgive பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் இருக்கிறத God really appreciates it. The decision that you're making to forgive someone that really did bad thing to you, God really appreciate it. He really honor you. It also reflects the love of God that's in you. Actually. So Shra, I think that's why it's very very important for us to forgive each other அப்படின்னு சொல்லிட்டு. And Shra, can I ask you one last thing for this video? என்னன்னா நம்ம வந்து forgiving பற்றி பேசிகிட்டு இருக்கோம், but have you ever asked for forgiveness? ஆக்சுவலி நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்போம் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்துட்டு நான் இருந்த இந்த சுச்சுவேஷன் என்னன்னா, யூஸ்வலி எனக்கும் அம்மா அப்பாவுக்கும் இல்லை சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், இல்லைன்னா நம்ம சண்டை போட்டுக்குவோம். ஸோ அந்த ஒரு கோவத்தில் வந்துட்டு, ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளி இட்ஸ் மை ஃபால்ட். நான் தான் வந்துட்டு அந்த கோவத்தில் பேசிடுது. ஆமாம், நான் தான் வந்துட்டு இதில் பேசியிருப்பேன் ஏதாச்சும். ஸோ அதனால வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். பட் தென் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் நான் என்னோடய ரைட்ஸ்லேயே நிற்பேன். ஸோ அதனால வந்துட்டு நான் பேசுகிற வார்த்தைனாலேயும் என்னோட ஆக்ஷன்ஸ்னாலேயும் வந்துட்டு ஐ வில் ஹர்ட் மை பேரண்ட்ஸ் ஆர் ஈவன் மை சிஸ்டர்ஸ். ஸோ ஆஃப்டர் சம் டைம் வந்து நான் யோசிப்பேன், ஐயோ அப்படி பண்ணிடக்கூடாது, இட்ஸ் வெரி வெரி ராங். எக்ஸாக்ட்லி வெரி ராங். ஸோ ஐ இம்மீடியட்லி கோ அண்ட் ஆஸ்க் சாரி டு அம்மா அப்பா ஓ அக்கா. ஸோ அது மாதிரி சொல்லிட்டோன்னே அப்படியே ஒரு பீஸ் கிடைக்க தானே. ஓகே சாரி சொல்லியாச்சு, ஓகே இட்ஸ் நார்மல், பேக் டு நார்மல் அகேன். குட் Ashira, that's a good example. I think இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய பேர் கூட வந்து நம்ம இதை ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ Ashira, anything else that you want to share? அதாவது இது சிம்பிளாக முடிக்கணும்னா இந்த ஆக்டோபஸ் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஃபர்கிவ்லாம் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. But if we don't forgive, if we struggle to forgive, if you want to keep it inside you, the grudge, the hatred, you'll be angry like this octopus. He was very very angry octopus. So at the end of the day, we have to forgive everyone and be happy. Yes. For your own good, for your own happiness. Yes, thank you so much Ashira. We actually have another part 2 coming up about forgiveness, where we will focus on two main questions. என்னன்னா நம்ம forgive பண்ணிட்டு கூட ஸ்டில் நம்மளுக்கு அந்த வலி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்க்கும்போது ஸ்டில் அந்த வலி இருக்குமா. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, எப்படி நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த பர்சனை forgive பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, bye bye.